ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்னோட ஆரி ஸ்டாண்ட். இது எப்படி ஸ்டாண்டுன்னு கேட்டிங்கன்னா, இதை எங்கே வேணாலும் நம்ம ஃபிட் பண்ணலாம். இந்த கேப் பார்த்தீங்களா, இவ்வளோ பெரிய அகலம் இருக்கிற எந்த ஒரு டேபிளோ இல்லை இந்த மாதிரி சின்ன ஸ்டூலோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ, உங்களுக்கு எங்கே வச்சு ஒர்க் பண்ணணுமோ அதில் இதை ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் இந்த ஸ்டூலில் ஃபிட் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி ஃபிட் பண்ணிவிட்டு, இப்போது இது இன்னொரு அட்ஜஸ்ட்மெண்ட். இது நமக்கு வேணுங்கிற அளவுக்கு உயரத்தை இந்த நாப் மூலமாக இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்னா நின்றுடும். இப்போது நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு எந்த சைஸில் ஃப்ரேம் வேணுமோ அந்த சைஸ் உண்டான ஃப்ரேமாக இங்கே ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹோலை நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். ஃப்ரேமை இந்த இடத்துல கரெக்டாக பிடிச்சிரும். இதை எங்கே கிடைக்கும்னா, இதை நாங்கள் லேத்துன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த லேத்தில் கொடுத்து இதை செய்ய வச்சுருக்கோம். இது ஏறத்தாழ நம்ம பழைய காலத்தில் யூஸ் பண்ணுற தேங்காய் துருவின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தேங்காய் துருவி மெத்தடில் தான் இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் நான். அதே மெத்தடில் தான் இதை செஞ்சுருக்கோம். இந்த ஸ்டாண்ட் இதில் நமக்கு எந்த சைஸில் ஃப்ரேம் வேணுமோ அந்த ஃப்ரேமை நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணலாம். நான் இதில் வேரியஸ் சைஸில் இருக்கிற ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணி இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இப்போது இது சின்ன சைஸ் ஃப்ரேமு. இந்த ஃப்ரேமை இந்த மாதிரி ஃபுல்லாக நாபை கலட்டிடுங்க. கலட்டிட்டு அந்த ஹோல் காட்டினேன் இல்லையா, அதில் இப்போ பார்த்தீங்களா, இந்த இடத்துல இது சீட் ஆகும். சீட் பண்ணதும் இந்த ஸ்க்ரூவை இந்த மாதிரி டைட் பண்ணிகிட்டே வந்துட வேண்டியது. இப்போ நீங்கள் இதில் கிளாத்தை வச்சுட்டு நார்மலாக நம்ம ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது அப்படியே கொஞ்சம் பெரிய ஃப்ரேம், நல்ல பெரிய ஃப்ரேமும் இதில் நம்மளால் ஃபிட் பண்ண முடியும். ஸோ நம்ம ஒர்க்கு பண்ணுறதுக்கு எந்த அளவில் நமக்கு ஃப்ரேம் வேணுமோ அந்த அளவில் நம்ம ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வேணும்னா இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா பெரிய ஃப்ரேம், 16 இன்ச்சஸ் ஃப்ரேம். இது 16 இன்ச்சஸ் ஃப்ரேமும் இந்த மாதிரி நம்மளால் ஃபிட் பண்ண முடியும். பார்க்குறீங்க இல்லையா. ஸோ நமக்கு எந்த சைஸில் வேணும்னாலும் ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி. இது நம்ம இப்போ ஆரியில் கார்டில் ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா கொஞ்சம் நேரம் எடுக்கும், நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இது இமீடியட்டாக ஒர்க் பண்ணணும், கொஞ்சம் குயிக்காக பண்ணணும் அப்படிங்கிறப்பவும் இந்த மாதிரி மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம ஜஸ்ட்டு ஃப்ரேமை மாட்டினோமா, கிளாத்தை செட் பண்ணோமான்னு இருக்கும். இந்த மாதிரி நான் டைட்டாக இருக்கிறதுக்காக நார்மலாக செலோ டேப் வைப் பண்ணி வச்சுருப்பேன். இது என்னோடய 18 இன்ச்சஸ் ஃப்ரேம். இது கூட இதில் பெர்ஃபெக்டாகவே ஃபிட் ஆகும். இந்த மாதிரி செலோ டேப் வைப் பண்ணி வச்சிட்டோன்னா நல்லா டைட்டாக பிடிக்கும். நமக்கு எவ்வளோ டைட் வேணுமோ அதை எப்பயும் போல் இந்த ஸ்க்ரூ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் கிளாத்தையும் டைட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டாண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. இன்னொரு தடவையும் ஸ்டாண்டர்டோட டீட்டெயில்ஸ் காட்டுறேன். இப்போது இந்த நாப் இங்கே நாப் இருக்குது. இதுக்குள்ளே இந்த மாதிரி ஸ்க்ரூ இருக்குது. இதை அட்ஜஸ்ட் பண்ணி எந்த இடத்துல வேணாலும் நம்மளால் ஃபிட் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த ஸ்க்ரூ இருக்குது. இந்த ஹைட்டும் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இங்கே ஹோல் இருக்குது. அந்த ஹோலை கரெக்டாக சீட் ஆகிற மாதிரி இந்த ஸ்டாண்டு வைக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இந்த நாப் வச்சு இந்த ஹைட்டையும் நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஈவன் நமக்கு வேறு டைரெக்ஷன் வேணும்னா கூட அந்த டைரெக்ஷனை கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நாபும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிம்பிளான இது விஷயமா இருந்தாலும் நல்ல எஃபெக்டிவாக உங்களுக்கு ஒர்க் பண்ண முடியும். இது என்னோடய ரெக்வஸ்டட் வீடியோ, ஃப்ரெண்ட் கேட்டிருந்தாங்க, அதனால் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்னோடய ஸ்டிச்சஸ்லையும் எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னால் எப்போ முடியுதோ அதை கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.